சோட்டாவே வெளிப்பட்ட ஒரு கார்ட்டூன் தெரியும் இல்லையா? சோட்டாவே வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச நல்ல கார்ட்டூன். பட் இன்ஸ்டாகிராம் தந்தீங்க அப்படின்னா சோட்டாவே வச்சு கலாய்ச்சி ஏகப்பட்ட மீம் வருது, ஏகப்பட்ட ரீல்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து உங்களோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இந்த ரீல்ஸ் ரோஸ்ட்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக பயங்கர ஃபன்னாக இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். யாராவது லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி 2 பார்ட் வந்து கேகே சேனலில் இருக்கும். இது வந்து 3வது பார்ட் பார்த்துருவோம். போல சொல்ல போயிடலாம். நான் கனகசாமி. இந்த ஷோ கலாய் கனகசாமி. கிருமாடா பயலுகடா. ஆமா நண்பர் ரஜினி சொல்லியது போல டொண்டு நான்டி பயலுகடா. மாணிக் பாஷா கிருமாடா பயலுகடா. ஜனவரி 31 வந்ததுன்னு நியூ இயர் வரும். அப்பதாங்க கிருமாடா பயலுக. சூப்பர் பா கிருமாடா பயலுகப்பா. எல்லாருக்கும் வணக்கம். கிருமாடா பயலுகடா. கிருமாடா பயலுக. இந்த பயலுகடா இருந்து வேற ஃபேமஸ் ஆயிடுச்சு போகுது. பண்ணு பயலுக எப்பொண்ணு இத்து போன இந்திரவர்மடை இத டுண்டு நாண்டி கொடுக்க சொன்னா புறா அடிங்க. இது நானும் டுண்டுன்னு காட்டுக்குள்ள பொதுர்ல இருக்கும் போது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வந்தேன். ஐயோ காளியாத மொந்து பார்க்காத, நான் ஜட்டிக்குள்ள வச்சிருந்தேன்டா. மகாராஜா ஜட்டிக்குள்ள வச்சிருந்தியா? எல்லாம் நினைச்சு வேற எதையாச்சும் அத்தரிஞ்சுட்டானே பண்ணுவேன். அது ஏற்கனவே சுருங்கி போச்சுடா. என்ன எழவியாது எது காட்டுக்குள்ள கில்வா தப்பாகுதுண்ணா. வைஃப் பசங்களுக்கு பிடிச்ச பொம்மையா பார்த்து பார்த்து வாங்குறீங்களே, சூப்பர். மை மைண்ட் வாய்ஸ். இதெல்லாம் அவங்களுக்காக நினைச்சியா? எனக்கு அது ஜாலி. அந்த டைம் வந்து வாங்கி தர மாட்டாங்க. கரெக்டா அந்த திருவிழா டைம், ஏதாவது கோயிலுக்கு போகும்போது ரோடு வத்திட்டு இருப்பாங்க பொம்மை. அதை வாங்கி தர மாட்டாங்க. ஏதாவது ஏமாத்தி டாஸ் ஆக தெரியுமா? நம்ம ரொம்ப அடம்பிச்சு கேட்டோம் வச்சுங்களேன், தம்பி இதை கட்டி வைப்பா, நாங்க அதை வாங்கிட்டு வந்து வாங்கிக்கிறோம் வாங்க. அதெல்லாம் அவ்வளவுதான், ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஏதாவது சின்ன வயசுல ட்ரெயின் போகணும் ஆசை. ட்ரெயின் ட்ராக் பொம்மை ஒரு வாட்டி புத்தூர் கோயிலுக்கு போகும்போது வாங்கி விளாடுனேன். அதான் சைல்டுஹுட்ல பெஸ்ட் மெமரி. அது ரொம்ப நாளாச்சு அந்த ட்ரெயின். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வச்சிருக்கீங்களா ட்ரெயின்? எஸ், இப்போ வந்து என் பொண்டாட்டி இருக்கிற ட்ரெயின் இருக்கு. மிஸ்ஸஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க ட்ரெயினுக்கு. கொஞ்சம் தனியாக ஷார்ட்ஸாக போடுறேன். வாமா மகளே, இன்னைக்கு டோலக்பூரோட ஏமாளி பயலுகள் உனக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு பாரு, 4 பேர் தான் டோலக்பூரோட ஏமாளி பயலுகள். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இந்த பீம் ஏமாளி இல்லப்பா, லட்டு தின்னி பயப்பா. போடா இந்திரவர்மா பொறுக்கி. இதெல்லாம் பொறுக்கியா? பொறுக்கி பய. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து டுண்டு நாட்டி பயலுக எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டுண்டு நாட்டிய பிடிக்கும். ஏன்னு சொன்னா சிங்கிள் மதரா சுட்கிய வளர்த்துக்கிட்டு பீமுக்கு லட்டு கொடுத்துக்கிட்டு இந்திரவர்மனுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதாங்க கெத்து. வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சும்மா காசு வரல, அவங்க லட்டு கடை வச்சு சம்பாதிக்கிறாங்க இந்த வயசுலயும். அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு டுண்டு நாட்டி பயலுகடா. இதே போல பிமிக்ரி கிருஷ்ணா டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டுண்டு நாட்டி பயலுகடா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. எப்பா பீமு தப்பா அடிச்சுக்காத. சுக்கிய வச்சிருக்கேன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு பேசுறாங்களே, அது உண்மையா? நீ அப்படி வரியா? பல பேர் சொல்றாங்க இவன் வந்து இன்னுமே தான் கல்யாணம் பண்ணிப்பா, ஏன்னா வந்து ராஜா விட்டு பொண்ணு, இதை வந்து விட்டுருவா, இதை இல்லாத சைட்ல வச்சுக்கோ அப்படிலாம் போடுறானுங்க, கலாய்கிறானுங்க மயிரா போட்டு. இதெல்லாம் கடைசி வரைக்கும் அதை ரிவீல் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சார் நீங்க ஜனநாயகன் பாப்பீங்களா இல்ல பராசக்தி பாப்பீங்களா? நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் சோட்டா பீப் தான் பாப்பேன். ஆக்சுவலி இந்த சூப்பர் ஸ்டார் வச்சு ஏகப்பட்ட மீன் போட்டு டுண்டு வச்சு ஓகேவா. இதுல இன்னொன்னு என்கிட்ட காட்டுற பாருங்க. சார் உங்களுக்கு இந்திரவர்மா பிடிக்குமா பீம பிடிக்குமா? எனக்கு வந்து டுண்டு நண்டி தான் பிடிக்கும். வாழ்த்துக்கள் வரேன். வாழ்த்துக்கள். கிருமாடா பயலுகடா. அது கிருமாடா பயலுகடா. டேய் அவர் சூப்பர் ஸ்டார்டா. டேய் அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. வாழ்த்துக்கள். இந்திரவர்மா டுண்டு நாட்டிய ஏன் கழட்டி விட்ட? காய்ச்சி பிடிச்ச கஸ்மாலம். ஏன்டா என்ன டைவர்ஸ் பண்ண? அடியே குண்டு குலோப்ஜாம், நான் பாத்ரூம்ல பக்கோடா போடுற நேரத்துல நீ கிருமாடா கூட பராசக்தி மூவிக்கு போயிருக்க. வீரர்களே இவங்க எல்லாரையும் கட்டி வச்சு அரே குண்டு குலோப்ஜாம். எனக்கும் இப்ப எங்க அம்மாவோட ஞாபகம் வருது, சுக்கியோட அம்மா ஞாபகமும் வருது. அது
சொன்னல காற்று சாதாரணமா போறதா இவட கற்பனை WD மாத்துறாங்க. ரொம்ப தப்பா இருக்குடா. தப்பாக்குதுண்ணா. கார்ட்டூன் டாக்டூன் ரெண்டும் போட்டு தருவாங்க. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஹலோ, சொல்லு தம்பி. சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டானா? நமக்குள்ள ஒரு பெட் மேட்ச். நான் வேம்பு. எங்க வீட்டுல இது ஒரு வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அது மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது பழக்கம் இருக்கு? இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. நீங்க சின்ன வயசுல பாக்குற சோட்டா பீம் கார்ட்டூனோட ரகசியம் தெரியுமா கைஸ்? இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. சோட்டா பீம்ல நீங்க இது நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்களா? டோலக்பூரோட யாரோட ஃபேமிலி ஃபுல்லாவே இருக்காது. லைக் எவனோட அப்பா இருக்காது, எவனோட அம்மா இருக்காது, எவனுக்கு ரெண்டுமே இருக்காது, அண்ட் ஜகு இருக்காது. ஜக்கு ஓட்டுறதுக்கு தான் இவ்வளவு இழுத்தியடா. நான் பாவிடா. ஜஸ்டிஸ் ஃபார் ஜக்கு. ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தியடா. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கரெக்டா ஜக்கு தாக்கப்பட்டாரா? என்னடா நல்லா போகுதே நினைச்சேன். லாஸ்ட்ல சொன்னா பத்தியா அங்க நிக்கிற நீ. தூக்குதா? போவான் தூக்குனாச்சுன்னா சொல்லல. நல்ல நொங்கு சீவு 60 அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படியே சொர 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 சீ விட்டுறேன். குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல. அண்ணா, அக்கா, அக்கா அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? சீக்கிரம் டான்ஸ முடிங்க, எனக்கு ஆய் வருது. டோலக்கூர்ல 1000 கள்ளக்காதல் கர்மாந்திரம் இருந்தாலும் நம்பர் 1 சோட்டா பீமும் சுக்கியும் தான். அவங்களோட மானங்கட்ட டான்ஸ பாருங்க. டோலக்கூருக்கு முறைகளாட சோட்டா பீம் சட்டியத்தான் தேட. டூன் டூன் மகாராஜா கூட ஓட லட்டு கடைய நைட்டோட மூட. மகாராஜா வந்திடுவாரோ, டுன்டுனுக்கு குழந்தையை தந்திடுவாரோ. குட்டி இந்திரவர்மாவை ஊர் மக்கள் கொண்டாடிட. டுட்டனாட்டி மகாராஜாவோட ஓட லட்டுக்கடை நைட்டோட போட. பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடிங்க பீத்த சரிக்கு டுன் வேணா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு கிருமாடா கூட ஓடாத. கனவா பீம், அந்த டுன் வண்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டு சட்டி போடாத கிருமாடா கூட டோலக்கூர் எல்லையை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா. யோ பொம்பளை சோக்கு, இது கனவியா? மருமகனே பீம், அது கனவா இருந்தாலும் டுன் என்னோட கனவு கண்ணி. வாய மூடுடா பண்ணி, உன் வாழ்க்கையே போச்சு. இந்த டுன் கிருமாடா கூட புதர்ல இருந்த சாத்தி. பாவடா டுட்டுடா. டுட்டுன போட்டு இந்தாலே நீங்க நாயவாடா இது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அண்ணே, நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். இவர் பேர் டாக்டர் தூமகேது. இவரை பாத்திருக்கீங்களா? இவங்களை பாத்திருக்கீங்களா? இவர் வந்து டாக்டர் தூமகேது. இவரை தேடிக்கிட்டு இருக்கோம். டோலக்பூர்ல இருந்து சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க எங்களை இந்திரவர்மான்ட்டு. இவங்க தான் டுன் ஆண்டி. இவங்களே அதே நேரத்துல காணோம். இவங்க 2 பேரும் தேடி வந்திருக்கோம். அந்த ஊர் நிகரெல்லாம் கிடக்கிற உட்காந்துருக்காங்க. ஒரு ஆளு இருக்காரு இவர மாதிரி. வசதி வாய்ப்பானாதான் யாரோ குடும்பத்துல தகராறு. ஐயா ஒண்ணுமே இல்ல. டாக்டர் தூமகேத்துக்கும் டுன் ஆண்டிக்கும் ஒரு தொடர்புன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் காணோம். டோலக்பூர் இந்த டுட்டனாட்டி எத்தனை பேரோட கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம ஊருக்கு வந்தா வாங்க. டுன் ஆண்டி கடையில லட்டு சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு போனா வந்தோன்னே. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? என்னடா டப்பிக்குது நீங்களா? மோசம் கொண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க? கிருமாடா கிருமாடா. தக்காளி கிருமாடா பயலுகடா. சார் டுன்டுன் ஆண்டிக்கும் கிருமாடாக்கும் சண்டை வச்சா யார் சார் ஜெயிப்பா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட் வந்துட்டு டிரால முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். 10 இந்திரவர்மா ஒன்னா வந்து டுன் ஆண்டி தூக்க நினைச்சா கூடாவே தோத்துதான் போவா. டுன் ஆண்டி பயலுகடா. அட் தி சேம் டைம் கிருமாடாவே நம்ம குறைச்சிட போடக்கூடாது. கிருமாடா வந்துட்டு ஒரு பெரிய வில்லன். அதனால டுன் ஆண்டிக்கும் கிருமாடாக்கும் ஃபைட் வரக்கூடாதுன்னு நான் ஒன்று வேண்டிக்கிறேன். சோட்டா பீம்ல ஒரு ஆளே கிடையாது. கிருஷ்ணா டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சோட்டாவில் ஒரு ஆளே இல்லையா? நான் சொன்னா இருக்கு. சோட்டாவில் ஒரு ஆளே கிடையாது. தார்வாலா இருக்கு.
சார் டோலக்பூர்ல இந்திரவர்மனோட ஆட்சியை பத்தி சொல்லுங்க. வாழ்த்து எது இந்திரவர்மரா? இந்திரவர்மெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனே பீம் இருக்க தைரியத்தில் தான் இங்க இருந்துகிட்டு இருக்க. அவனை பத்தி ஏற்று கேட்கறீங்க, டென்ஷன் ஏத்தாதீங்க. மீண்டும் மீண்டும் இந்திரவர்மனை பத்தி கேட்டு என்ன கடுப்பேத்தாதீங்க. அவனே ஒரு கரப்ஷன் கபடதாரி, மக்களோட ஜட்டி திருடி வாழ்றான். அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இந்திரவர்மா ஒலிக, பீம் வாழ்க. என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி முக்கியம் குழந்தையா அப்போ இதுதான் எனக்கு வந்து ஓட்டுறாரு. பெரிய மனுஷன் எல்லா குழந்தையும் தன் குழந்தை பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காக தப்பா எடுத்துக்கிட்டுதான். ஓ அப்படியா விஷயம்? இப்படியே அவ்வளோ வச்சிருக்கீங்க, மோசம் நானே. இன்னும் தப்பா இருக்குடா. அவன் பொண்டாடி ஆளை பங்கிக்கிறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? எதுக்கு வேலை சார் வீடு? ஏன்னா கட்லி பீரு இறக்க உனக்கு கூப்பிட்டாங்களா? போன வாரம் வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்த்து போனார்ல. என்னது உனக்கு தங்கச்சா? ஏடா நீ பிறந்த உடனே உங்க அப்பா வாழ்க்கையை வெறுத்து இருப்பானே, அப்புறம் இன்னும் சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கனா? நான் தான் இப்படி, என் தங்கச்சி கிளி மாதிரி இருப்பா. கிளி மாதிரியா? கிளி மாதிரி இருந்தா கூண்டு செஞ்சு கிளி ஜோசியம் பாருங்கடா. அதை விட்டு கல்யாணம் பண்ணி வைக்க. என் தங்கச்சி கிளியர் இருப்பா. கொளுத்த பண்ணி என்னோட கனவு கண்ணியான டுன்டுன் அங்க லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அடடே என்ன ஒரு அழகு. அவளை மடக்கி பிடிச்சு இன்னைக்கு நைட்டே நான் கல்யாணம் செய்யணும். வாங்க. என்னோட மாமா மகாராஜாவுக்கு லட்டுல மருந்து கலக்கி அவர் நைட்டு மடக்கிற வேண்டியதுதான். கஞ்சா குடிக்கு நீ என்ன இங்க வந்த? பால் குடிக்க வந்தேன். சிரிக்கும் அவளை சிரிக்கி. சின்ன வயசுல இருந்து உன்னோட பேரை குண்டு குஸ்புன்னு நான் பச்சை குத்திருக்கண்டி. நீ ஈஸியா மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அடியே என்னடி லட்டுல உன் பீய கலந்துட்டியா? இப்படி நாருது. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை கல்யாணம் பண்ண போறேன். அந்த மானங்கட்ட பையன் மகாராஜாவை உன் கூட இருந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ போறேன். உனக்கெல்லாம் ஒழுங்கா புடிச்சு உனக்கு போவே தெரியாது, உனக்கெல்லாம் கல்யாணமா? சிலுக்கு டுட்டுடா. ஆனா டுட்டை வச்சு அவன் இஷ்டத்தை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. என்ன புள்ள சுக்கி கல்யாணமா? பீமுக்கு உனக்கும் மாட்டு பொங்கலுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். 7 கிலோ ஆட்டுக்கறி வேணும். என்னடா சத்தம்? அம்மா தாய் கிழவி கடைசி அப்பமா குளிச்ச நாருது. அடியே சிரிக்கி யாரடி நீனு காஜா பிடி மாதிரி இருக்க? நீ புள்ளே இல்லடி, போடி அங்கிட்டு. அம்மா நம்ம அப்பா இந்திரவர்மாமா. அடியே அவள ஒரு ஆளா? அடியே எடுவட்ட போய கிருமாடாவை பார்த்தா கலைஞ்சிருவாண்டி, தொடர்ந்து போய அவனெல்லாம் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போடி அங்கிட்டு. ஆண்டி உங்க பேரு டுன்டுனு, மகாராஜாவுக்கு லட்டுல நாய் பீய கலந்தமுல மறந்துட்டீங்களா? டோலக்பூரோட WWE சாம்பியன்ஷிப்புக்காக உங்களை வரவேற்கிறேன். பந்தயத்துக்கு நானும் வரலாம் எடுவட்ட மேல. கண்டிப்பா கலந்துக்கலாம். உங்களோட பேர் என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்க. என்ன புள்ள சுக்கி காளி அவங்களே பயமான கேரக்டர் தாங்க. காளையா கண்டுக்க அவன் எப்பப்பா டுட்டுன்னு இந்த ஓட்டுறாங்க. மெயின் ரோல் பண்ண வேண்டிய என்ன கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிட்டீங்களா? பீடி விக்கிற பாபா நானும் டுன்டுனும் ஜனநாயகன் படத்துக்கு போலான் இருக்கோம்யா. டே மாமா எந்திர வருமா? நான் உன்ன என்னமோ நினைச்சேன்டா. நீ டுன்டுனை கரெக்ட் பண்ணிட்ட, பெரிய ஆள்ரா நீ. என்ன பண்றது பாபா? டுன்டுன் ஆசையா மாமா என்ன ஜனநாயகன் படத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி கேட்டா. சரி இன்னும் புக் மை ஷோல கார்னர் சீட் புக் பண்ணிட்டேன் பாபா. அடப்பாவே மாவனே. இவன் புக் பண்ண பார்த்தா படமே போஸ்ட்மார்ட் ஆகி போச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓகே சோல்ஜர்ஸ், இதுல வந்து சோட்டா பீம் கலாச்சி இல்ல டுண்டுனா ஆன்டிக்கு டுட்டுனாடி தான் கலாச்சி. ஃபுல் டுட்டுனாடியே அதிர்ச்சி. ஓகேவா, இது பார்ட்டு 2 3 தெரியல. இன்னொரு பார்ட் இதுக்கு இருக்கு. ஓகேவா, அதுல இருந்து இன்னும் நிறைய மீம்ஸை பார்ப்போம். நான் கார்ட்டூன் மீம்ஸ் பொதுவாக போல தான் பார்த்தேன். என்ன ஆகி போச்சு, சோட்டா வந்து அதிகமா இருக்கு மீம்ஸ். அதிகமா வந்து அதுக்கு தனி ஸ்பெஷலா மாறி போச்சு. பாட்டெல்லாம் வைக்கிறாங்க, அதான் டான்ஸ் எல்லாம். டுண்டுனாண்டி இந்திரமோட லட்டு கடை நைட்டோட மூட. ஓகே இது வந்து ஃபன்னா நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபன்னா எடுத்துங்க, அஃபென்ஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் காமெடி தான் இந்த வீடியோ. காமெடியா போட்ட மீம்ஸ் தான், அஃபெண்ட் ஆகாதீங்க. அடுத்து என்ன டாபிக்கை வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை படிச்சு பார்த்துட்டு நானும் வீடியோ போட ட்ரை பண்றேன். அப்புறம் கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஹைப் போட மறந்துடாதீங்க. ஹைப் பண்ணி நிறைய மீம்ஸ் போடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.